வார இறுதி நாட்களை முன்னிட்டு குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருந்ததால் குழந்தைகளும் பெண்களும் ஆனந்த குளியல் போட்டனர். தற்போது ஐயப்ப சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்களின் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது. மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அருவியின் ஒரு ஓரத்தில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். புதுச்சேரியில் போலீசார் எச்சரிக்கையை மீறி கடலில் குளித்த ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அலையில் சிக்கி மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி கடல் காலை முதல் சீற்றமாக காணப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்தனர். மேலும் காலை முதல் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் கடலில் குளித்தவர்களை எச்சரிக்கை செய்து வெளியேற்றி வந்தனர். இந்நிலையில் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கடலில் இறங்கி குளித்தனர். இவர்களில் வினித் ரெட்டி என்ற 18 வயது மாணவர் அலையில் சிக்கி மாயமானார். இதுகுறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின்படி கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் மாயமான மாணவரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.